ராமசாமி என்பவர் தலைமயிர் வெட்டுவதை தொழிலாக கொண்டவர். ஊரூராக நடந்து செல்லும் இவர் தலைமுடி வெட்டுங்கோ தலைமுடி என கூவி அழைத்துக் கொண்டே செல்வார். விரும்புபவர்கள் அவரிடம் தலைமுடி வெட்டிக் கொள்வார்கள். இன்னும் சிலர் மீசை தாடியையும் சவரம் செய்து கொள்வார்கள். ஒரு நாள் இவர் இவ்வாறு ஒரு கிராமத்திற்கு தலைமயிர் வெட்ட சென்றிருந்தார். நிறைய பேர் இவரிடம் அன்று தலைமயிர் வெட்டினர். தலைமயிர் வெட்டுவதற்கென முழு சனமும் அங்கு கூடிவிட்டது. அங்கு காணப்பட்ட மரம் ஒன்றின் மீது அமர்ந்திருந்த குரங்கொன்று இதனை ரசித்து பார்த்து கொண்டிருந்தது. இப்படியே நேரமும் சென்று விட்டதால் பகல் பொழுதும் வந்துவிட்டது. எனவே ராமசாமிக்கு பகல் உணவை உண்ண தமது வீட்டிற்கு வருமாறு கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் அழைத்திருந்தனர். அவரும் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டிற்கு சென்றார். சென்றவர் தனது கையில் இருந்த பெட்டியை வாசலில் வைத்து சென்றார். தலைமயிர் வெட்டுவதற்கு பயன்படுத்தும் கத்திரி, சவரக்கத்தி, முகம் பார்க்கும் கண்ணாடி, சீப்பு ஆகியன அந்த பெட்டியில் காணப்பட்டன. இதனையும் கள்ளமாக அவதானித்துக் கொண்டிருந்த அந்த குரங்கு மெதுவாக மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தது. வந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தது. கையில் அகப்பட்ட ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தது. இப்படி ஒவ்வொன்றாக எடுத்ததில் அதன் கையில் அந்த சவரக்கத்தியும் கிடைத்தது. அதனை எடுத்த குரங்கார் அதன் ஆபத்து புரியாமல் மேலும் கீழும் என முகம் பூராவும் கீறிக்கொண்டார். இதனால் குரங்கின் முகம் எங்கிலும் காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. ஆனாலும் குரங்கிற்கு இதன் ஆபத்து தெரியவில்லை. முகம் பார்க்கும் கண்ணாடியை அது கையில் எடுத்து கண்ணாடியை தனது முகத்தின் அருகே கொண்டு சென்றது. அப்போது தனது இரத்தம் வழிந்த முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது வேறேதோ புதுவகை மிருகம் ஒன்றை கண்டுவிட்டதாக மிரண்டு போன குரங்கார் தலை தெறிக்க காட்டுப்பக்கம் ஓடிப்போய்விட்டார். இந்த காட்சியை நேரில் கண்ட கிராமவாசிகள் குரங்கின் கையில் கண்ணாடி போல் அல்லது குரங்கின் கையில் சவரக்கத்தி போல் என இச்சம்பவத்தை சிலரது பொருத்தமற்ற நடவடிக்கைகளுக்கு ஓர் இழுத்துக்காட்டாக காட்டிப் பேசத் தொடங்கினர். ஏதேனும் ஒன்றை உருப்படியாக பயன்படுத்த தெரியாதவர்களுக்கும் ஒரு பொருளின் அருமை தெரியாமல் அதனை பயன்படுத்த முயற்சிக்கின்றவர்களுக்கும் இந்த குரங்காரின் நடவடிக்கை நல்லதோர் படிப்பினை உதாரணமல்லவா?